ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 12க்கான ரிசல்ட் எப்போது வெளியாக போகுது, உங்களுக்கான பேப்பரை எப்போ கரெக்ஷன் பண்ண போகிறாங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது 12க்கான எக்ஸாம் பார்த்தா இப்போதைக்கு ஒரு சில பேருக்கு நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஒரு சில பேருக்கு 23ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஒரு சில பேருக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாம் முடியுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 8 லட்சம் பேர் 12க்கான எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஆப்ஷனும் ஆயிருக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் 26ஆம் தேதி முடியுது. அதனைத் தொடர்ந்து பொது தேர்வு விடைத்தாள்கள் வரும் 28ஆம் தேதி மண்டல விடைத்தாள் சேகரிப்பு மையங்களுக்கு பலத்த பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட உள்ளன. பின்னர் அங்கிருந்த விடைத்தாள் மதிப்பீட்டு மையங்களுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி அனுப்பி வைக்கப்படுகின்றது. முதன்மை தேர்வாளர்கள் ஏப்ரல் 8ஆம் தேதி விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வார்கள். உதவி தேர்வாளர்கள் ஏப்ரல் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை மதிப்பீடு செய்ய பணியில் ஈடுபடுவார்கள் என அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் மூலமாக எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணாங்க. ரிசல்ட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு மே மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவாக ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த பிளானர்லேயே அதை தான் அறிவிச்சிருக்காங்க. 8ஆம் தேதி மே 8ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்றைக்கி ஆல்மோஸ்ட் 99% அன்றைக்கி ரிசல்ட் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ ரிசல்ட் அன்றைக்கி தான். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ரிசல்ட் நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, tndg.government.in அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அதில் ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைக்கி 8ஆம் தேதி அன்றைக்கி HSC +2 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மார்ச் 2026 இருக்கும். ஃபஸ்ட்லேயே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு கெட் மார்க்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸாக வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் ரிசல்ட் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக 8ஆம் தேதி அன்றைக்கி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறது அது நம்ம சேனலில் வீடியோ போடும். அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ மே 8ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதேமாரி இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th மற்றும் +2 எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கான விடைத்தாள் நகலை 3 மாதத்துக்குள்ளார பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RTI சட்டத்தின்படி 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான விடைத்தாள் நகலை நீங்கள் பெற்றுக்கலாம். விவரங்களை இணையதளத்தை வெளியிட தகவல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கான விடைத்தாள் நகல் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான விடைத்தாள் நகலை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு முடிவில்லைன்னா 5 தினங்களுக்குள் விண்ணப்பித்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான கட்டணம் செலுத்தி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கான ஜியோவும் பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 12th மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.